லூக்கா எழுதிய நற்செய்தி நூலிலே 18ஆம் அதிகாரம் 27ஆம் வாக்கியம் இப்படியாய் சொல்கிறது. அதற்கு அவர், மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். பிரியமானவர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும் என்று சொல்லி இயேசுவானவர் சொன்னபோது கூட, அப்ப யார் ரட்சிக்கக்கூடும் என்ற போது கூட தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று சொல்லி. ஆண்டவரால் முடியாத காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை. முடியாதென்று சொல்லி மனிதர்கள் சில வேளை சில விஷயங்களிலே முடிவு கட்டிவிடலாம். சில காரியங்களிலே, சில முயற்சிகளிலே, சில பிரயாசங்களிலே இனி நடப்பதற்கு இது வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி மனிதர்கள் இல்லாவிட்டால் நம்மை சூழ உள்ளவர்கள் இல்லாவிட்டால் நாமே முடிவு கட்டுற நேரத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷனால் கூடாதவைகள் தான் இது தேவனால் கூடும் என்று சொல்கிறார். இப்போ நாங்கள் நம்புகிற தேவனாலே நம்முடைய காரியத்திலே, நம்ம வாழ்க்கையிலே, நம்முடைய பிரயாசத்திலே, நம்முடைய முயற்சியிலே, நம்முடைய தொழிலே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற நிகழ்கால காரியத்திலே நாங்கள் அதைரியப்பட்ட நேரங்களில் கூட இது எப்படி நான் செய்து முடிப்பேன்னு சொல்லி கூட பல நேரத்தில் நாங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். பல நேரத்தில் நாங்கள் அதிருப்திக்குள்ளாக இருக்கலாம். பல நேரத்தில் நாங்கள் வியாகுலப்பட்டிருக்கலாம், விரக்தி அடைந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த நேரத்திலே உங்களை நோக்கி வருகிறது, மனுஷனால் கூடாதவைகள் தான், ஆனால் தேவனால் இதை கூடுமென்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆகவே ஆண்டவருடைய வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய சார்பில் நில்லுங்கள். இன்றைக்கு நீங்கள் தோற்று போன எல்லா விதத்திலும் ஆண்டவர் உங்கள் சார்பாக கிரியை செய்யும்போது கூட உங்களுடைய தோல்விகளை அவர் ஜெயமாக மாற்றித் தருவார். ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.